வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது அம்மாச்சி வைத்தியத்தில் ஆடாதொடை இலை. அதை ஆடு தொடவே தொட, அது பேர் ஆடு தொடா இலைன்னு தான் சொல்லுவாங்க. காலப்போக்கில் எல்லாருமே ஆடாதொடைன்னு அப்படி சொல்லிட்டாங்க. இது வேலி ஓரங்களில் இது படர்ந்துருக்கும். இந்த செடி இது வேலி ஓரங்களில் தான் இருக்கும். அதை வேலி கட்டுறவங்க கூட நாங்கள் எல்லாமே எங்கள் கிராமங்களில் நாங்கள் வேலியை கட்டுறதுக்கு இந்த குச்சியை தான் நட்டு வைப்போம். வீட்டில் வேலிக்கு இப்போல்லாம் காம்பவுண்டு, அப்போல்லாம் வேலி தான் போட்டு அதை நட்டு வச்சுருப்போம். அதை ஆடு தொடவே தொடாது. அதனால தான் அதுக்கு பேர் ஆடாதொடை இலை. அதை ஆடு தொடாத, ஆடு தொடவே தொடாது. இது சளிக்கு அவ்வளோ அருமையான மருத்துவம். இது நம்ம காலையில் வெறும் இதில் ஒரு 4-5 இலையை கிள்ளி போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுங்க. 2 டம்ளரை ஊற்றி 1 டம்ளர் ஆக்குங்க. 1 டம்ளரில் அரை டம்ளர் என்ன பண்ணுறீங்க, காலையில் ஒரு வேளை குடிச்சிருங்க, ஈவினிங் ஒரு வேளை குடிச்சிருங்க. இந்த 2 தடவை குடிச்சிங்கனாவே எப்பேற்பட்ட சளி இருமல் பறந்து போயிடும். இதோட இதை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு நரம்பு மண்டலத்துக்கு அது ரொம்ப நல்லது. அதில் நம்ம ஒரு அறத்தோடு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கிங்க நரம்பு மண்டலத்துக்கு. ஏன்னா அது அவ்வளோ நெருப்பு. அதனால் சளிக்கு இது நம்ம இஞ்சி திப்பிலி இல்லை சுக்கு திப்பிலி மிளகு 3 போட்டு குடிக்கணும் சளிக்கு. ஆனால் நரம்பு மண்டலம் வேலை பார்க்கறதுனாக்க இதுக்கு குளிர்ச்சி சேர்த்துக்கணும். அதனால் ஒரு அறத்தோடு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கிங்க. இப்போ குடிங்க. உங்களுக்கு நரம்பு மண்டல பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். இதை செய்து பலனடைங்க. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.